சோதரம் தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவிக்க ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சிலாகியத்திற்காக அருமையாண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்தமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த நல்ல நாளிலும் ஆண்டோடைய பாகத்தில் கடந்து வந்து அருமை ஆண்டோரை தொழுது கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்த நாள் சலாக்கியத்திற்காக அருமை ஆண்டோருக்கு அதிகமாக சோத்திரம் சொல்லுவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவசனையானதனை கடந்து வந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேதத்தை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் குருவைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவராக இயேசு விதமாக சொல்லுகிறார். அதை பார்க்கும் பொழுது நாம் இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நிலைகள் அதிகமாக இருக்கிறதை நாம் அறிகிறோம். அதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. வாசிக்க என்று அருமை ஆண்டவராக இயேசு விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறது நாம் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் ஜெபத்திலே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியமும் ஜெபத்திலே தான் கேட்க முடியும் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. இந்நாட்களே விதமாக நான் ஆண்டவரெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் போய் சும்மா அப்படியே உட்காந்துட்டு சோதராண்டவரே வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் என் பேச்சை கேட்பாரு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறதும் உண்டு. அப்படி அல்ல. நாம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் முழங்கால் படிட்டு இரண்டால் ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டிய விதத்தில் அமர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணி இறைவனை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது நாம் ஜெபத்தில் கேட்கிற எல்லா காரியத்தையும் விசுவாசத்தோடு இக்காரியத்தை கர்த்தர் வாய்க்கு செய்வார் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்கு செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வருவோமானால், ஜெபத்திலே கேட்போமானால் அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்கு செய்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இங்கே திருவுளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதாவது நாம் கேட்கிற காரியம் இது நடக்கும் என்கிற கர்த்தரிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்க போகிறேன், அவர் எனக்கு அதை கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லி அதற்காக நாம் காத்திருந்து கேட்கும் பொழுது அது கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவைகளை அவர் செய்கிறார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிற காரியங்கள் விசுவாசத்தோடு, அதாவது எதை கேட்கிறோமோ அதையே நாடி அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம கேட்க வேண்டும். ஜெபத்திலே கேட்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்கு செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்க வேண்டும். விதமா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவுளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 40வது சங்கீதத்துல இங்கே நம்முடைய நமக்கு நன்கு தெரிந்த பக்தனாகிய தாவீது அவர் சொல்லும்போது விதமாக சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். ஜெபம் பண்ணினேன், ஜெபம் பண்ணும் பொழுது அவர் எனக்கு அந்த காரியத்தை செய்வதற்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அப்படி காத்திருந்த பொழுது அவர் எனக்கு என் விண்ணப்பத்தை கேட்டு என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க 1-2 வசனங்களை வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்களின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பக்தன் தாவீது சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கணும். கர்த்தருக்காக நான் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கிறேன். அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வதற்காக விசுவாசத்தோடு நான் பொறுமையோடு
காத்திருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் அதுவும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல கேட்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். எங்க விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பக்தன் சொல்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவ்விதமாக அவர் என்னிடமாய் சாய்ந்து என்ன செய்தார்? என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சொல்லுகிறதன் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் விசுவாசத்தோடு ஜெபத்திலே கேட்கிற காரியத்தை, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த சரத்துல செய்யக்கூடிய ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கொருளுமாக இருக்கு. அதுமாக தேவன் அதை கவனித்து கேட்டு அதை பார்த்து நமக்கு பலனளிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவதாக. அப்படி என்றால் நாம் விசுவாசமுடையவர்களாக ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்களை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நான் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டையின் வாயிலே கொடுத்தார். அநேகரை கண்டு கர்த்தர் நம்புவார் என்று சொல்லி விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமையுள்ளதாக. விதமாக கர்த்தரை நம்புவதற்கான ஏதுவான கிரியைகளை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமன்ற கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கு. தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், நீதிமன்ற கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? பாதுகாப்பு கொடுக்கும், பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமையுள்ளதாக. அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு முழு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவதுமாக. அதனால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். விதமாக, என் புறாவே, என் உத்தமையே, என் பிரியமே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தம் இன்பும் உன் அழகு விதமாக இருக்கிறது, நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விதமாக உன்னத பாட்டின் புஸ்தகத்துல மணவாளன் தன் மணவாளியை விதமாக சொல்லும் பொழுது அலங்கரிப்பது போல அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது என்றால், கண்மலின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தமும் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதன் விதமாக பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நான் விதமாக வாசிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமையுள்ளதாக. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் விதமாக சொல்லுகிறார், அதாவது உன் முக ரூபத்தை காண்பி. எப்படி என்றால், நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுகிறது சத்தத்தை அவர் கேட்க ஆசையாக இருக்கிறார். எப்படி கூப்பிட வேண்டும்? விசுவாசத்து, ஆண்டவர், நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல கடந்து போக போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், என் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? அங்கீகரிக்க போறார். என் சத்தம் அவருக்கு இன்பமாக இருக்கும், நான் ஜெபம் பண்ணுவது அவருக்கு இன்பமாக இருக்கும் என்று சொல்லி, நான் ஜெபம் பண்ண உடனே என் சத்தத்தை ஆண்டவர் செவி கொடுப்பார் என்று சொல்லி ஆசையோடு கடந்து போய் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற தேவ மனிதர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்வதுமாக தேவ சமூகத்தில் ஆசையோடு கடந்து போக வேண்டும். எப்படி என்றால், ஆண்டவரும் நம்முடைய முக ரூபத்தையும் சத்தத்தையும் கேட்க ஆவலாக ஆசையாக இருக்கிறார். நாமும் அவரை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையோடு கடந்து போக வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல நம்பமாக வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு விதமாக வேத பாரகரையும் யூதர்களிடத்தில் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிற, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு ஆசை இருந்தது தெரியுமா? ஆண்டவரை பார்க்க வேண்டும். விதமாக 75 வயதுல ஆண்டவர் தன்னை அழைத்து, பேர் சொல்லி அழைத்து, இந்த தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பான், தேசத்தை உனக்கு தருவன், சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பூமியில பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்குள்ள ஆசீர்வதிக்கும், சபிக்கிறோட சபிக்க, பூமியில அவசரங்கள் உனக்கு ஆசீர்வதிக்க ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் விதமா போற எல்லா இடங்களும் தேவ பாதுகாப்பை கொடுக்கிறார்.
எனக்காக வழக்காடுகிறார். எதிரி நாட்டு ராஜாக்களோடு வழக்காடி எங்களுக்கு அவருடைய கரங்களுக்கு எங்களை விலக்கி காத்து இப்படி அருமையாக வழிநடத்தி அருமையாக பாதுகாத்து எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் எத்தனை கலக்கங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தருடைய கரம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேனே, நான் இதுவும் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்த்து மகிழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்ப்பதற்கு எப்படி இருந்தாரா? ஆசையாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பாதத்துல கடந்து போய் ஆசையாக ஜெபிக்க வேண்டும். ஆனா அன்னைக்கு அனைவருக்கு என்ன தெரியுமா, விதமாக ஆண்டவருடைய பாதத்துக்கு போகிறதுக்கு தான் ஆசையா இருக்காது. வேற எங்க போனாலும் ஆசை இருக்கும், எங்கனாலும் போயிடுவாங்க, ஆசையா போயிடுவாங்க. ஆண்டவருடைய பாதத்துல போய் விதமாக ஆசையா உட்காரணும்னா என்ன செய்யாது, ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன போய் சும்மா எப்ப பார்த்தால் அங்கேயே உட்கார சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வருத்தப்படுகிறது விதமாக பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண எப்படி இருந்தான்? ஆசையா இருந்தான். ஆசையா இருந்த ஆபிரகாம் கண்டாரா? ஆண்டவராகிய இயேசுவே சொல்லுகிறார், வாசிங்க. கண்டு களி கூர்ந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நவதமாக வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, ஆதியாகமும் 17ஆம் அதிகாரத்துல நவதமாக வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இறைவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்த ஆபிரகாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற அவளோடு ஒரு காத்திருந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்படி இருந்த பொழுது அங்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வதித்து நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 18ஆம் அதிகாரத்துல அவர் மம்ரேயின் சமபூமியிலே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? கர்த்தர் தரிசனமானார். அவர் என்ன செஞ்சாரு? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? ஆபிரகாம் கூடார வாசல்ல மரத்தடியில உட்கார்ந்து கொண்டிருந்தார். மத்தியான வேலையில கூடார வாசல்ல மரத்தடியில உட்கார்ந்து கொண்டிருந்தார். உட்கார்ந்து கொண்டிருந்தது ஆண்டவரை தியானித்து கொண்டிருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு. ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. எப்படி தெரியுமா? நம்ம பேர் சொல்லி அழைத்தாரே, நம்ம பேர் சொல்லி அழைத்து அந்த குடும்பத்திலிருந்து இனத்திலிருந்து சொந்த பந்தங்கள்ல இருந்து அழைத்து வந்த ஆண்டவர் இவங்க ஒரு தேசத்துக்கு போன்னு சொன்னாரே, அந்த தேசத்துல வந்து குடியிருக்கிறோம். இது எல்லா தேசமா குடியிருந்து விதமா போன எகிப்துக்கு போனோம். அங்க கர்த்தர் நம்மளை பாதுகாத்து குடும்பமா பாதுகாத்து கொண்டு வந்தார். அபிமேலக்கு கரங்கள்ல இருந்து கர்த்தர் பாதுகாத்தார். இப்படி எல்லாரும் நம்மள கரங்கள்ல இருந்து பாதுகாத்து அருமையா வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நமக்கு விரோதமா எந்த மனிதர்களும் எழும்பாதபடி காத்துக்கொண்டு இருக்கிறாரு. அருமையா இருக்கிறது, அழகா இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய சத்தத்தை தானே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு அவர் இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே விதமாக 2 தூதர்களும் ஆண்டவரும் விதமாக வழி போக்கர்களை போல அங்கே அவர்கள் அந்த கூடாரத்தின் இடையில நடந்து கொண்டு வரும் பொழுது, அந்நீர் உபசரிக்க மறவாதீர்கள், அநேகர் அதனால் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி, இது அந்நீரை உபசரிக்க மறவாதிருக்கிற யாரு வந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த வழியா போனாலும் உடனே அவர்களை கூட்டி வந்து தன்னுடைய கூடாரத்துல உட்கார வைத்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஆகாரம் கொடுத்து அனுப்புவது ஆபிரகாமுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. அதனால்தான் விதமாக 2-3 பேர்கள் அங்கே கடந்து வந்தார்கள். அப்படி கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து அவர்கள் யார் என்று தெரியாது. ஓடி போகிறார்கள். ஆண்டவமார்களே வாங்கன்னு சொல்லி பணிந்து கூப்பிடு. அதாவது அந்த நாட்களிலே அவர்கள் விதமாக கொஞ்சம் வசதியாக நல்ல நல்ல கணவான்களாக வந்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை, தலை கவிழ்ந்து ஒரு மரியாதை செலுத்துவது அது அந்த நாட்களே இருந்தது. இந்த நாட்களே நல்ல வசதியா இருந்தா விதமாக நீட்டா பெரிய பெரிய பணக்காரங்க வசதியா இருக்கவங்கன்னா உடனே காலையில் இதுல போட்டு நல்லா நீட்டா சூட்டு கோட்டெல்லாம் போட்டு கை கொடுத்து வரவேற்பது போல அந்த நாட்கள்ல அவர்கள் தன வணங்கி வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறது, அது மரியாதை. அப்படி அவர்களை பார்த்த பொழுது இவர் ஆபிரகாம் ஓடி போய் விதமா தலை வணங்கி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சரி கொஞ்ச நேரம் நீ இந்த வழியா வந்திருக்கிறீங்க தெரியுது, விதமாக உங்களுக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும், கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்காருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்றேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க, இந்த உங்க கால்களை கழுவி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க என்று சொல்லி வேகமா ஓடி போய் கண்டுகுட்டி எடுத்து வேலைக்காரங்கிட்ட கொடுத்து, அது கொளுத்த கண்டுகுட்டி எடுத்து வேலைக்காரன்ட்ட கொடுத்து அது விதமா இன்னும் சீரா வேகமா சமைக்க சொல்லுகிறார். விதமாக 3 படி மாவு எடுத்து தன்னுடைய மனைவி சாரண்டத்துல கொடுத்து இது வேகமா அப்பம் சுட்டு 3 பேருக்கு கொண்டு வா, ஒருத்தருக்கு ஒரு படி, 3 பேருக்கு 3 படி மாவு எடுத்து கொடுத்து
அப்போசிட்டு கொண்டு வான்னு சொல்ல அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வேலை நடந்து கொண்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு அந்த வேலைகளை எல்லாத்தையும் எடுத்து ஆயத்தப்படுத்தி அவர்கள் மத்தியில் வந்து கொண்டு வந்து வச்சு விட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் மனைவியாகிய சாரா எங்கே என்று சொல்லி சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். அப்படி விதமாக கேட்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு காரியம் என்ன செய்யறது, தூக்கி வாரி போடுகிறது. வந்தவரிடத்துல என் பேரையும் சொல்லல, என்னுடைய மனைவி பேரையும் சொல்லல, இவங்க யார் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் ஏதோ தேவ மனிதர்களை போல இருக்கிறது விதமாக என்று சொல்லி அவர்கள் கணம் கொடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார். சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது கேட்கிறார்கள், மனைவியாகி சாராள் எங்கே என்று சொல்லி கேட்கிறத விதமாக பார்க்கிறோம். அப்படி கேட்ட உடனே அவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி வசனம் 11 வாசிக்கும் பொழுது பாருங்க. 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18:11. அதுக்கு முன்னாடி விதமாக பார்க்கும்போது 8ஆம் வசனத்தை வாசி. கொண்டு வைத்து மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது கேட்கிற 9ஆம் வசனத்தை கேட்கிற வாசிங்க. அவர்கள் 3 பேருமே கேட்கிற அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இப்பதான் இவருக்கு டவுட்டு கிளியர் ஆகுது. இந்த சத்தத்தை ஏற்கனவே கேட்டுக்கொண்டே இருக்கிற சத்தம் தான் பரிச்சயமான ஒரு சத்தம். ஆனா இப்பொழுது நம்ம சாரான்னு பேரை சொல்லி சொல்றாரு. அது என்ன பேரை சொல்றாரு? சாராயின்னு சொல்லல. என்ன பேர் சொல்றாரு? சாராள். 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்கதான் பேர் வைக்கிறார். என்ன பேரு? உன் மனைவி பேர் இனிமே சாரா என்றல்ல, சாராள் என்று அழைக்கப்படுவாள். நீ ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவா. அங்கதான் பேரை மாத்துறாரு. அடுத்த அதிகாரத்துல வரும் பொழுது உன் மனைவி சாராள் எங்கே? ரொம்ப தெளிவா கேட்கிறார். அப்பொழுதுதான் இவருக்கு புரிந்து விட்டது, வந்திருக்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார். அப்போ அவருக்கு இந்த சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு சிறு குழந்தை தன் தகப்பனை பார்த்து தாயை பார்த்தன்னு துள்ளி குதிப்பது போல இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு மகிழ்ச்சி, துள்ளி குதித்து ஆடு போல இருந்தது. ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவர்களை உபசரித்து, அது மாத்திரமல்ல, நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது விதமாக அந்த 2 தூதர்களும் ஆண்டவரும் விதமாக பேசிக்கொண்டே வெளியே போகும் பொழுது சாரால் அங்கே நின்று கொண்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். இவரு என்ன செய்யறாருன்னா ரொம்ப தூரம் கூடயே போகிறார். ஏன்னா வந்திருக்கிறது யாரு? கர்த்தர். எப்படி விடுறது? பேர் சொல்லி அழைச்சவர் வீட்டுக்கே வந்திருக்கிறாரு, எப்படி அவரை போக விடுறது என்று சொல்லி கூடயே போறார். கூடயே போயிட்டு இருக்கும்போது தூதர்கள் 2 பேரும் அனுப்பணும்னு கர்த்தர் கூட நிற்கிறாரு. அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகி ஆபிரகாமை அவனுக்கு நான் என் காரியத்தை மறைப்பேனோ, அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் சரியாய் போதிப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சோதோம் குமாரா பட்டணத்தில் நடக்க போற சம்பவத்தை அறிவித்தார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலேயும் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, அந்த பட்டணத்துல ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தார், 40 இருந்தார், 45 இருந்தார், 40 இருந்தார், 30 இருந்தால், 20 இருந்தார், 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி. இல்ல 10 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு மேல அவர் என்ன செய்யல? ஜெபம் பண்ண 10 பேருக்கு கீழே குறைச்சு கொண்டு வரல. ஒருவேளை கொண்டு வந்திருந்தாருன்னா அந்த பட்டம் அழிக்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனால் தேவ திட்டம் அதுவாகத்தான் இருந்திருக்கும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மகிமையுள்ளதாக விதமாக அந்த பட்டணம் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். அதனால் ஆபிரகாமை அதற்கு மேல் விண்ணப்பம் செய்ய விடாதபடி கர்த்தரே ஸ்டாப் பண்ணியிருப்பார். அதனாலதான் ஆபிரகாம் 10 பேரோட நிறுத்தி விட்டார். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ ஆசையோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஆண்டோடைய சன்னிதானத்துல கடந்து போகிறோம், ஆண்டவரோடு பேச போகிறோம், எவ்வளவு ஆசையா போகிறோம், எவ்வளவு குதூகலிப்போடு போகிறோம். ஜபம் பண்ண, ஐயோ ஜபம் பண்ணணுமா? 1 மணி நேரம் ஜபம் பண்ணணும், 1 மணி நேரம் ஜபம் பண்ணணுமா? ஆனா செல்ல எடுத்து மீம்ஸ் பார்த்தோம்னா பல மணி நேரம் போயிடுச்ச.
இந்த செல்லு நேரத்தை சாப்பிட்டுருச்சு அப்படின்ட்டு போயிட்டு மறுபடியும் அதைத்தான் தொடுவோம். ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறத என்ன செய்யறது இல்லை, நீங்க விரும்புகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஜெபமானது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், ஆசையாக ஜெபிக்க வேண்டும். விதமாக ஆவலோடு தேவ சமூகத்துல என்ன செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டும். ஆண்டவர் என்ன செய்யற, ஆசையாக உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, நான் நம் சத்தத்தை கேட்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல விதமாக ஆண்டவர் அருமையான ஒரு தரிசனத்தை காண்பித்து விட்டு விதமாக ஆண்டவர் கேட்கிறார், தேசத்துல தேசம் என்ன செய்கிறது, சீர்கெட்டு போய் கிடக்கிறது. தேசத்தை அதிகமாக அழிக்காதபடி அதை பாதுகாக்க வேண்டும். அந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தேசத்தினுடைய காரியங்களுக்காக நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஏசாயா இவ்விதம் என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன சொல்லுகிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து போனார் என்று சொல்லி அவருமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவதுமாக. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாரை நான் அனுப்புவேன், ஆண்டவர் மகாராஜாவுடைய தரிசனத்தை கண்டபடினாலே ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார். உன்னதும் உயரமான தேவனுடைய பரிசுத்த பருவத்திலே ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் மகாராஜாவுடைய பார்த்ததையும் அவர் சொல்லுகிறார். ஐயோ அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். கர்த்தர் சரிப்படுத்துகிறார். பிற்பாடு யாரை அனுப்பணும் என்று ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். தேவ தரிசனங்கள், கர்த்தர் பேசுற வார்த்தைகள், வெளிப்பாடு, விதமாக காட்சி தரிசனம், வெளிப்பாடு, சொப்பனங்கள், இவையெல்லாம் ஒரு காலத்துல வேகமாக இருந்தது, ஆரம்பத்துல இருந்தது. இப்பொழுது மங்கி போய்விட்டது. ஆண்டுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி, ஆண்டவரை பார்க்க முடியாதபடி கண்கள் குருடாகி போய்விட்டதையும், செவிகள் விதமாக அடைக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை கேட்க வேண்டுமானால் நாம் மறுபடியும் நம்மை சரிபடுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் ஆசையா உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த வெளிப்பாடுகளையும் காட்சி தரிசனங்களையும் காண முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பவும் மனுஷனோடு பேச ரொம்ப ஆசையா இருக்கிறார். மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவர் மிதிச்சு போட்ட மண்ணு, அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனோட பேச ரொம்ப ஆசை. ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எப்பொழுதும் போல பேசுறதுக்கு தான் ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வந்தாராம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருக்கு தன்னுடைய பிள்ளைகளோடு பேசணுங்கிற ஆசை. ஆனால் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு பேச வேண்டுமா, பேச வேண்டும். நிறைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா, சும்மா உங்கள்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்க முடியுமா, சும்மா உங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, ஓவர் அடிக்குதுல்ல, கொஞ்சம் அப்படி இப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிறது. அங்கேயும் இங்கேயும் பார்த்தா அமிழ்ந்து போக வேண்டியது இருக்கும். கடல்ல நடந்து போன இயேசுவை பார்த்த பேதுரு என்ன சொன்னாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி கட்டளையிடும். பேதுருவை பார்த்து கத்து சொன்னார், வா, அவ்வளவு, வேற ஒண்ணுமே சொல்லல, வான்னு சொன்னார். பேதுரு இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார், கடல் மேல தண்ணீர் மேல நடந்துட்டு போயிட்டே இருந்தார். இயேசுவை விட்டு விட்டு கொஞ்சம் காற்றை பார்த்தார், காற்று அடிக்கிற வேகத்தை பார்த்தார், கொஞ்சம் கடலை பார்த்தார், அலைகள் எழுந்து மேல எழுந்து கீழே இறங்குறத பார்த்தார். அவ்வளவுதான். இயேசுவை பார்க்கறத விட்டு விட்ட அப்படின்னாலே அந்த தண்ணீருக்குள்ள அமிழ்ந்து போய்விட்டார். அப்பொழுது ஆண்டவர், ரட்சகரே என்னை ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொன்ன பொழுது, ஐயரே என்னை ரட்சியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் தூக்கி விட்டு ஏன் சந்தேகப்பட்டார், விசுவாசமாய்
ஏன் அவிசுவாசப்பட்டாய் என்று சொல்லி கர்த்தர் அதட்டுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். சந்தேகப்பட்டு சரி நான் போறேன், எதை சொல்றீங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்றீங்க. சரி ஓகே, ஜெபம் பண்றேன், ஆண்டவரெல்லாம் செய்வாரோ, கேட்பாரா, ஆண்டவரு சத்தத்துக்கு செவி கொடுப்பாரா அப்படிங்கிறதுக்காக அல்ல. நான் ஆண்டோடைய சன்னிதானத்துல போகிறேன், ஆண்டவர் எனக்கு முன்பாக கடந்து வருவார். கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா விதமா சொல்லுவார், அடிக்கடியா சொல்லுவார், ஐயா நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே ஆண்டவர் எனக்கு முன்பாக சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு உணர்வு எனக்கு தெரியும். நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்து முழங்கால் போட்ட உடனே ஆண்டவர் எனக்கு முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்து என் ஜெபத்தை கேட்கறது ஆவலா உட்கார்ந்துருப்பாரு. அந்த உணர்வு எனக்கு உண்டான உடனே நான் மலமலன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம் போகுதுன்னு தான் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்குதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே இவைகளை கேட்பவர்களை எல்லாம் பெறுவீர்கள், அவை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனால அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இதுமா அதிகமா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆசையோடு காத்திருக்க வேண்டும். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தால் கண்டு களி கூர்ந்தார் என்று சொல்லுகிறதை பாருங்க. பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க ஆசையா இருந்து என்ன செஞ்சாராம், கண்டு களி கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படியே ஆபிரகாமை போல உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க ஆசையா இருந்து கண்டு களி கூர்ந்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கண்டு களிகூற, ஆண்டவர் தரிசிக்க, ஆண்டவரோடு பேச ஆசையோடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆசையாக போக வேண்டும். எவ்வளவு ஆசையா, அவ்வளவு ஒரு விருப்பத்தோடு ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்றால் போர் அடிக்க கூடாது, போர் அடிக்கிற மனநிலையோடு போகக்கூடாது. ஜெபம் என்றால் ஆண்டவரோடு பேச போகிறேன், என் தகப்பனோடு பேச போகிறேன். நமக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்குதுன்னா அந்த நபர்கிட்ட ரொம்ப 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 கதை விட்டுக்கிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் கதை விட்டுக்கிட்டு பேசாம இருந்தாலும் 2 பேரும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆனா ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டோடைய முகத்தை பார்த்து நாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆண்டோட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரும் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்மளோட சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதுக்கு அவர் விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஜெபம் அப்படி கடந்து போகும் பொழுது ஜெபத்துல எவைகள்லாம் விசுவாசத்தோடு கேட்போமோ அவைகள்லாம் பெறுவோம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆசையோடு கடந்து போக வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், மன உறுதியோடு நாம் ஜெபத்துல இருக்க வேண்டும். விசுவாசம் எப்பொழுதும் என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறது நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்கள், வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ மனிதர்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள், சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். வில்லியம் கேரி என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான மனிதன் இந்திய தேச கொல்கத்தா மாநிலத்திலே கடந்து வந்து அவர் இந்திய தேசத்திற்காக அழுது 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 ஜெபம் பண்ணினார். அவர் செருப்பு தைக்கிற, லண்டன்ல செருப்பு தைக்கிற ஒரு சாதாரண தொழிலாளி இந்திய வரைபடத்தை வைத்து அவர் ஜெபித்து ஒரு நாள் இந்திய தேசத்திற்கு போக வேண்டும் சொல்லி வாஞ்சியோடு அதற்காக பல தடைகள் ஏற்பட்டாலும் ஜெபம் பண்ணி தடைகள்லாம் மீறி இந்திய தேசத்திற்கு வந்தார். சரி, இந்திய தேசத்திற்கு வந்தாரே, வந்து சுகமா இருந்தாரா? இல்ல, அவருடைய வாழ்க்கையில் அடி மேல அடி, இடி மேல இடி, வாழ்க்கையே நசுங்கி போனாலும் ஆனாலும் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஊக்கமாக ஜெபம் பண்ணி இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இந்திய தேசம் நாசமா போனாலும் பரவாயில்ல, நம்ம பொழப்பு நல்லா இருந்தா போதுன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். எங்கேயோ இருந்து வந்தவர்கள் இந்திய தேசத்திற்காக பார்வைப்பட்டு ஜெபித்தார்கள். இந்திய தேசத்துல இருக்கிறவர்கள் அதை குறித்து எதை குறித்து கவலைப்படுறதில்லை. அதில் தங்களை குறித்தே கவலைப்படாத இருக்கும்போது
மற்றவர்களை குறித்து இவர்கள் இப்படி கவலைப்பட முடியும். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனையோ மிஷினரிகள் தேசத்திற்கு வந்து அவர்கள் தேசத்திற்கு அதிகமாக ஜெபித்தார்கள், பாடுபட்டு ஜெபித்தார்கள். எத்தனையோ மனிதர்கள் ரத்த சாட்சியா மறித்திருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணினாலே கர்த்தர் கூட இருந்து வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். நாமும் ஜெபம் பண்ண வேண்டும். சபைக்கு ஆத்துமக்கள் வருவேன்னு சொல்லுவாங்க, வராம இருப்பாங்க. சபைக்கு நான் உங்களுக்கு அதை தாரேன் இதை தாரேன்னு சொல்லுவாங்க, தராம இருக்கலாம். அது வேணும் இது வேணும்னு சொல்லி அது எல்லா விதமான ஆசை எல்லாம் அப்படியே எல்லாம் சுத்தி வரும், எதுவுமே நடக்காம இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. நாம் ஜெபம் பண்ண அதை எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒழுங்குபடுத்தி சரி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டோடைய பாதத்தில் அதிகமாக காத்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியில உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். 46வது சங்கீதம் 10வது வசனத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அமர்ந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதன் விதமாக பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதத்துல விதமாக வாசிக்கும் பொழுது 50வது சங்கீதத்துல சங்கீதக்காரராகிய ஆசாப் இவ்விதமாக அவர் சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். என்ன செய்கிறார் என்றால், விதமாக தேவனுடைய வீட்டில் எதுவும் என்ன செய்ய வேண்டுமா, அதிகமாக காத்திருந்து உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். அதுமாக எந்த ஒரு காரியமானாலும் சோத்திரத்தோடு அதை கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாக சொல்லுகிறார். 12:13 வாசி. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கள் ரத்தத்தை குடிப்பேனோ. உன்னதமானவருக்கு நீ சோத்திர பலியிட்டு, உன்னதமான சோதர பலியிட்டு நீ தேவனை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிழ்ப்பேன். நீ தேவனை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணுமா? தேவனை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனைனா அரசியல்வாதிகளை நோக்கி கூப்பிடுறாங்க, பணம் படைத்தவர்களை நோக்கி கூப்பிடுறாங்க, எதுவும் அதிகாரம் படைத்தவர்களை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்படி அல்ல, நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, விடாமல் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் தேவன் நம்மை அருமையா பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு வந்தது, அவன் எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்து நம்மை அருமையா வழிநடத்துகிறார் என்றால் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். இன்னும் கூப்பிட வேண்டாம், நாம் கூப்பிடுறதெல்லாம் பத்தாது, இன்னும் கூப்பிட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறத என்ன விதமாக பார்க்கிறோம். அப்படி கூப்பிடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகள் அதிகமாக பெறுவோம். கடைசி வசனத்தை வாசிங்க. சோத்திர பலியிடையும் என்னமா அப்ப என்றால் தேவனை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சோத்திர பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். சோத்திர பலி இடுகிறவன் என்ன மையப்படுத்துகிறான்? தன் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அப்படி தன் வழிகளை செவ்வாய்ப்படுத்த வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிட்டு அது தேவனுக்கு முன்பாக கடந்து போகும்போதுதான் தன் வழிகளை அவன் சரிப்படுத்துவான் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய வழிகளை அவன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 139வது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது கடைசி 2 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து போய் தேவனுக்கு நம்ம முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனை என்ன ஆராய்ந்து சிந்தனைகளை அறிந்து கொண்டு
ம் நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டா என்று பார்த்து நித்திய வழியை நடத்தும் என்று ஆண்டவருக்கு தன்னை என்ன செய்யணுமா? அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரமாக. அப்படி நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி 138வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக எப்போ சொல்லலாம்? ஆண்டவருடைய சன்னிதானத்தை நெருங்கி நிற்கும் பொழுது, ஆண்டவர் நோய் பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கம்பீரமாக சொல்ல முடியும். அப்படி சொல்ல வேண்டுமானால் நாம் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். முழங்கால் வீரர்களாக, ஜெபிக்கிற வீரர்களாக மாற வேண்டும். சரி, முழங்கால் போட முடியல, பலவீனம் தாக்குது, முட்டு வலிக்குது, வயசாயிடுச்சு அப்படின்னா முழங்கால் தானே போட முடியாது, ஜெபிக்கலாம் அல்லவா? உட்கார்ந்தாவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 230வது சங்கீதத்திலே விதமாக சொல்லும் பொழுது சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறார். வசனம் 6 வாசிங்க. ம் ம் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்றார். அதிகமாக ஆண்டவருக்கு அது அதிகமாக காத்திருக்க வேண்டும். நைட்டு வாட்ச்மேன் எப்பொழுது விடிஞ்சு வேலையை விட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லி காத்திருக்கிறது, அதை விட அதிகமாக ஆண்டவருக்கு என் ஆத்துமா காத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிற அப்படின்னாலே நாம் ஆண்டோடைய சன்னதியை அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம். காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், காத்திருந்து ஆண்டோடைய சன்னதியிலே கேட்க வேண்டும். நாம் அதிகமாக எந்த அளவு நாம் கேட்கிறோமோ அந்த அளவு பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆசையோடு ஜெபிக்க வேண்டும், அவளோடு நாம் கடந்து போக வேண்டும். மன உற்சாகத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டும். உற்சாகமாக இடைவிடாமல், சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும். என்ன செய்யணுமா? போய் தூங்கி ஜெபம் பண்ண விடாது, விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்வதற்காக தேவனுக்கு நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் தெளிவு உண்டாகும். தூங்கி ஜெபம் பண்ணோம்னா சாத்தான் ஏதாவது வார்த்தையில விட்டுருவான், இல்லைன்னா தூங்கி ஜெபம் பண்ணா கட்ட சொப்பனங்களை கொடுப்பான். நான் அந்த சொப்பனத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர ஜெபத்தை விட்டுருவோம். அதனாலதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனமாக நாம் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே நாம் விதமாக அதிகமாக ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை போல காணப்பட கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அதை காயத்து விடுவோம். கர்த்தர் தாம் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையின் மனதில் ஒரு ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம்.